அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டக் லைஃப் படத்தில் வந்த 2வது சிங்கல் தான். இந்த பாட்டோட பேர் வந்து சுகர் பேபி. அண்ட் இந்த பாட்டில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்க போது எனக்கு தெரியல. பிகாஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருக்கேன். நேற்றுலேருந்து இந்த ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் ஒரு ஆர்வம் தெரியாதா. இந்த படத்துலேயே நான் வந்து ட்ரெய்லர்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்கான். மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. அண்ட் இந்த ஒரு பாட்டில் ஃபீச்சர் ஆகிட்டு த்ரிஷா தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தமிழ்லேயே தெரியுது. ஸோ இந்த பாட்டை பாடியிருக்கிறது வேறு யாரும் இல்லை, ராவடி பாட்டை பாடின சுபா, அதுக்கப்புறம் வந்து அலெக்சாண்டர் ஜாய், அண்ட் இன்னொன்று வந்து நம்ம ஷரத் சந்தோஷ். இவங்க 3 பேர் சேர்ந்து நம்ம இசை இளையராஜாவுடைய அந்த ஒரு கம்போசிஷனில் இந்த ஒரு பாட்டை பாடியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாடல் பார்த்துட்டு வந்துடலாமா. பிகாஸ் டக் லைஃப் அப்படின்றது வந்து இப்போ எல்லாருக்குமே ஏன் பேச போடலாம் மாறி இருக்குன்னு தெரிஞ்சுருக்கோம். ஏன்னா ட்ரெய்லரில் நாங்கள் ரிவ்யூ பண்ணும்போது பார்த்துருந்தோம், பல விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ பாட்டும் நாங்கள் ஜிங்கிச்சாமல் பார்த்துட்டோம். இது செகண்ட் பார்ட். ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு பாட்டில் பார்த்துட்டு வரலாமா, என்ன மாதிரியான ஒரு விஷயம் இதில் வந்து நம்ம மணிரத்னம் சார் தந்திருக்காரு அப்படின்றது பார்க்கலாம். அண்ட் இன்க்ளூடிங் ஏர்மான் சார். ஸோ ஸ்ட்ரைட்டாக பாட்டில் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பேச வேண்டிய விஷயங்களை இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ஆரம்பிக்கலாம். இங்கே கோ ஓகே, 1 2 3 போகலாம். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு. இன்னும் என்ன வேணும் உனக்கு, சொர்க்கம் இங்க இருக்கு. கள்ளமுள்ள நெஞ்சு, காதல் என்ற நெஞ்சு, கண்ணை மூடிக்கொண்டு என்னை மட்டும் கொஞ்சம் கலியுகம் மீது கடலேறியது, பகல் நெருங்குது, படை கொண்டு வா வா. வருகுது போலி, விலகுது நதி, அடையாதிரடி எதிரிகள் பலி. நீளம் மோதுது, வீசும் காத்துல வேஷம் மாறுது. இது பொல்லாத ஒரு வேணாமடி, நீ வந்தால் சொல்லி. It's a crime, my baby is a criminal. Criminal, 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 criminal. Pay the fine, do the time without money, I'm cynical. Cynical, cynical, cynical. If being rich is a sin, I wanna be a sinner. Sinner, sinner, sinner. Now I'm married to the game, I'm gonna be the winner. Winner, winner, winner. என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு. இன்னும் என்ன வேணும் உனக்கு, சொர்க்கம் இங்க இருக்கு. Sugar baby and sugar baby, sugar baby and sugar baby, sugar baby and sugar baby, sugar baby and sugar baby. என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு. என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு. ஜூன் 5ஆம் தேதி இந்த படத்தை எப்படிங்க இந்த படத்தை மிஸ் பண்ண போகிறேன் எனக்கு என்ன தெரியல. ஊருக்கு போய் பார்க்கலான்னு இருக்கேன். அண்ட் ஸ்டில் இந்த ஒரு படம் வந்து
நாங்கள் இன்னைக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது பாதி விஷயத்தை பேசி முடிச்சிட்டோம். அண்ட் கிட்டத்தட்ட இந்த ஒரு பாட்டு வந்து த்ரிஷாவை தான் பேஸ் பண்ணியிருக்கு ஸ்டார்டிங்கே. நாங்கள் அதிலே தமிழ்லேயே தெரியுது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஹூக் ஸ்டெப் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சுகர் பேபி அந்த இப்படி வர்றதுலாம் அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சுபாவோடைய வாய்ஸ் வந்து ரொம்ப யூனிக்குங்க. அதான் ஏரமன் சார் அந்தந்த சாங்ஸ்க்கு அவங்க வந்து சரியாக யூஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் அதை பாடுறதுக்காக அது சரியாக சூட் ஆகுது அந்த ஒரு சுச்சுவேஷன். அண்ட் இன்னொரு பக்கம் எனக்கு வந்து காற்று வெயிலேறிய படத்தில் தாங்கோ கேலாயோன்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாட்டு வந்து ஹரிச்சரன் பாடி இந்த ஒரு பாட்டு மேல் ஃபீமேல் 2 வேர்ஷனில் பாடியிருப்பார். அண்ட் அந்த ஒரு பாட்டு தான் ஞாபகம் வச்சு அந்த ஒரு படத்தில் அந்த ஒரு சாங் வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடாக இப்போ வரைக்கும் இருக்குது. அண்ட் இந்த பாட்டு கூட எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த பாட்டு தியேட்டரில் வந்து படத்தில் ஒரு நிமிஷத்தை தாண்டினாலே பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா மணிரத்னம் சார் படத்துலலாம் வந்த செக்கச்சரந்தவானம்னு வச்சுக்கலாமே, அந்த ஒரு படத்துலையும் கூட எந்த ஒரு பாட்டும் நான் ஃபுல்லாக கேட்கல. எல்லாமே ஒரு சீனுக்கு ஒரு போர்ஷன் வரும், அடுத்த ஒரு சீனுக்கும் எங்கேயாச்சும் சேர்ந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு பாட்டம் அப்படி தான் இருக்க போதோ என்னமோ தெரியல, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இடையில வந்து எஸ்டிஆர் வந்திருந்தார். சொல்லப்போனால் எஸ்டிஆருக்கும் த்ரிஷாவுக்கும் இந்த பாட்டெல்லாம் இல்லை, இதான் தான் எனக்கு அயன் படத்தை தருது. லட்டில் வச்சு நினச்சி தாஸ் நட்டில் வச்சு அப்படின்னு வரல. சொல்லப்போனால் இது வந்து கடைசியில் நம்ம ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டே அதுதான். ஏன்னா இதில் வந்து கமல்ஹாசன் சார் வந்து த்ரிஷா இருக்காங்க, எஸ்டிஆர் கூடயும் இருக்க மாதிரி இருக்கான இல்லை. ஸோ பேரிங் வைஸ் பார்க்கும்போது ட்விஸ்ட் இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் இதில் வந்து படிவு கடைசி அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து கமல்ஹாசன் சாரோட 20 வருஷத்துக்கு முன்னாடி நடித்தவங்க. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறது, இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சீனில் பார்த்துருப்பீங்க, அந்த ரெட் சாரியில் த்ரிஷா மேம் வருவாங்க. ஸோ அவங்க கூட வடிவு கடைசி அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கெட்டப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அண்டு அதுலேயும் பாட்டில் அது வந்து எல்லோரும் நோட் பண்ணிக்க மாட்டீங்க, பட் எனக்கு கண் பார்வைக்கப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து மியூசிக் இசைப்புயல் பற்றி சொல்ல வேண்டாம். ஏன்னா ஒரு சில பாடல்கள் வந்து அவர் கொடுக்குற அந்த ஒரு டெக்ஸ்சர் இருக்கும்ல, அந்த ஒரு டெக்ஸ்சர் வந்து சில பாடல்கள் வந்து அது ஹிடனாகவே ஆயிடும், அது ஹிடன் ஜெம்மாகவே மாறிடும் ஒரு டைமில். அண்ட் இந்த ஒரு பாட்டும் வந்து இப்போது பாதி பேர் கேட்க மாட்டீங்க, பட் இதே மாதிரி ஆவடியும் இருந்துச்சு. ஆவடியெல்லாம் அது ஒரு ஐட்டம் நம்பர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாட்டு வந்து ஒரு இதான் தந்துச்சு. ஸோ இந்த பாட்டு பார்க்கலாம். அண்ட் த்ரிஷாவும் இந்த பாட்டில் வந்து ரொம்ப எலிகண்ட்டாக, என்னங்க வயசு போனாலும் அந்த அழகு அது கம்மியாகவே மாட்டேங்குது. அண்ட் ஸ்டில் ஒரு போல்டான ஒரு ரோலாக இந்த படத்தில் பண்ணியிருக்கான். அண்ட் அதுவும் சிங்க் ஆகுது இந்த பாட்டு, அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட இந்த ஒரு போல்ட்னஸ்க்கே செட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இது நடக்க போகுதுன்னு. ஸோ 24th இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் 5th ரிலீஸ் பண்ணுறாங்க. மணிரத்னம் சாரோடைய இந்த ஒரு படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறவங்க போயிட்டு பார்த்துருவேன்னு சொல்லுங்கள். நான் ஊருக்கு வந்து எப்போ வந்து பார்ப்பேன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக பார்ப்பேன். நாங்கள் தியேட்டரிக்கலாக இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃபீலே வேறு. எனக்கு கமல் சார் வேறு, எஸ்டிஆர், அபிராமி இவங்க இந்த பல பேர் நடிச்சிருக்காங்க வேறு. பார்க்கலாம் இந்த படத்தில் வேறு ஏதாச்சும் சிங்கர்ஸ் அப்படி விட்டால் அதுக்கும் நான் எடுத்து பண்ணுவேன். ஸோ தட்சிட்டுங்க, பாடலை பார்த்து முடிச்சிடும். சுகர் பேபி அப்படின்னு ஒரு டைட்டில் இந்த பாடலில் பார்த்து எனக்கு தோன்ற கருத்துக்களை சொல்லிட்டேன். உங்களுக்கும் பல கருத்துக்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து பேசணும் இல்லைனா ரியாக்ட் பண்ண வந்தால் கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில், கண்டிப்பாக இடத்துல பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.